இது உங்கள் நியூஸ் 5. கோவை விளாங்குறிச்சி பகுதி தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில சிறப்பு தலைவரும் சட்ட ஆலோசகருமான பாரதி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் முருகன், மாநில பொதுச் செயலாளர் குமார், மாநில பொருளாளர் ராமகிருஷ்ணன், மாநில முதன்மை ஆலோசகர் ஜேம்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மாநில இணை பொதுச் செயலாளர் மதியழகன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் பணி நிரந்தரம், அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், பணி பாதுகாப்பு, இஎஸ்ஐ திட்டம், ஓய்வு வயதை அதிகப்படுத்த வேண்டும், பணி காலத்தில் இறப்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு வாரிசு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 முக்கிய அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த அனைத்து கோரிக்கைகளையும் மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும். இல்லாத பட்சத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் LTCU மணிகண்டன், ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் கோவை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநில செயற்குழு கூட்டத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் ஊழியர்கள் இதுவரை 25,000 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 21 வருடங்களாக அவர்கள் பணி நிரந்தரமின்றி பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். 21 ஆண்டுகள் அரசு துறையிலே பணிபுரிந்தால் அவர்களுக்கு என்ன ஊதியம், மாத ஊதியம் கொடுப்பார்களோ அந்த ஊதியத்தை வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முழுக்க கூடுதல் விலை விற்பது என்ற பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மாத சம்பளம் பிடித்தங்கள் போக 11,000, 10,000, 9,000 என்ற நிலை தொடர்கிறது. இந்த சம்பளத்தை மாற்றி அமைக்கும் விதமாக பணி நிரந்தரம் கோரிக்கை என்று நிறைவேற்ற வேண்டும். இஎஸ்ஐ வசதி, பிஎஃப் வசதி உட்பட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என இந்த மாநில செயற்குழு கூட்டத்திலே நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது இன்றைக்கு 3 நாட்களாக அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய கடைகளிலே ஆய்வு என்ற பெயரிலே சொல்லனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். தற்போது நிர்வாகத்திற்கு ஆய்வு என்பது மாறி இருக்கிறது. இந்த சூழலிலே அந்த ஆய்வு செய்வதற்குண்டான வழிகளை உணர்ந்து மாநில அரசு நிர்வாகம் பணி நிரந்தரம் உட்பட அனைத்து கோரிக்கைகளையும் தேர்தல் வாக்குறுதியின்படி நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சம்பளம் 11,000, 10,000 வாங்கிட்டு ஒரு மாநகராட்சியிலோ நகராட்சியிலோ ஊராட்சியில யாரும் வாழ முடியாது. மருத்துவ வசதியோ கல்வி செலவோ மற்றதோ செய்ய முடியாது. இப்போ அரசாங்கம் எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு இந்த துறையில முடியாது நிரந்தரமற்ற ஊழியர்கள் வச்சிருக்காங்க. எல்லா கார்பரேஷன்லயும் 21 வருஷம் வேலை பார்க்கறோம், பணி நிரந்தரம் இல்லாம இல்ல, டாஸ்மாக் மட்டும் இல்லாம இருக்கு. அப்ப இந்த கூடுதல் விலை விற்பதற்கு அரசே காரணமா அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு அரசு சம்பளம் விஷயமோ கொத்தடிமை முறைதான் இந்த 10 ரூபாய் விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. பொதுமக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குற விஷயம்ன்றது உருவாகுது. அப்ப எங்க சங்கம் இந்த ஊழல் ஒழிக்கப்படணும்னு நினைக்கிறோம். ஊழல் எங்கேயுமே இருக்கக்கூடாது, நிர்வாகத்திலும் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாது, 10 ரூபாய் வச்சு விற்கிறதும் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க உறுதியா இருக்கிறோம். அப்புறம் கடைகள் இல்லாம மூடப்படணும்னு நினைக்கிறோம். அப்படி செய்யணும்னா ஒரே வழி நிரந்தர ஊழியராக்கி ஒண்ணு இன்னத்துறை அப்படிலாம் மாற்றுத்துறையில அரசு ஊழியருக்கு நேர சம்பளம் கொடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த 10 ரூபாய் பிரச்சனைக்கு முடிவு காணணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அரசாங்கம் பாட்டில் எல்லாம் ஏத்திட்டாங்க. அந்த இப்ப காலி பாட்டில் திட்டத்தின் கீழே ஒரு பாட்டில் கொடுத்தா 10 ரூபாய் கொடுக்கணும் இருக்கு. அந்த 10 ரூபாய் பத்தி தான் நீங்க புதிய சொல்றீங்க. இது ஏற்கனவே இருக்குது, அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயம். நாங்க சொல்றது கூடுதலா விலை வைக்கிற விஷயம் இருக்கக்கூடாது நாங்க நினைக்கிறோம். அதுக்கு டோக்கனும் அதுக்கு சிக்கரோ பண்ணல. இதை நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சிருக்காங்கன்னா காலி பாட்டில் திட்டத்துக்கு பாட்டில கொடுத்தா 10 ரூபாய் திருப்பி கொடுக்கணும்ன்றது. அது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது பணியாளருக்காக தனியா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, இதை வச்சுதான் எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கேட்கறாங்கன்னு நம்ம நினைக்கிறாங்க. அப்படி அர்த்தம் இல்ல. அது
இந்த கூடுதல் விலைன்றத எங்க சங்கம் விரும்பல. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கையை மாற்றணும்னு நாங்க நினைக்கிறோம். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது. மகாராஷ்டிரால கேஸ் போடுறாங்க, கேஸே இல்லைன்றாங்க. அவர்களுக்கு கூட்டணி இருக்கிற இடத்துல, ஆட்சி செய்யற இடத்துல அவங்க வேறையா நடந்துக்கிறாங்க, கூட்டணி இல்லாத இடத்துல வேறையா நடந்துக்கிறாங்க. இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குடைய பிரச்சனையாகவே அது போகப்படுது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் எங்க இருந்தாலும் ஒழிக்கப்படணும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒன்றிய அரசு அமலாக்கத்துறை விடுதலை பட்சமா நடந்தா அதையும் நாங்க எதிர்ப்போம். மாநில அரசாங்கம் தொழிலாளருடைய உரிமையை பறிச்சா அதையும் நாங்க எதிர்ப்போம். ரெண்டுமே நாங்க அப்படிதான் இருக்கோம். ஊழல் நிச்சயமா டாஸ்மாக் துறையில இருக்கு. ஆயிரக்கணக்கான கோடிகள் நிச்சயமா டாஸ்மாக் துறையில ஊழல் இருக்கு. அந்த ஊழல் ஒழிக்கப்படணும், சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படணும்ன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெளியில கணக்காட்டுறது 50,000 கோடி வருஷத்துக்கு. கணக்கில் வராத ஆயத்தீர்வை, பார் கொடுக்கிற லைசன்ஸ் எல்லாமே அது ஒரு 1 லட்சம் கோடி வருஷம் சொல்றாங்க, சொல்லப்படுது. எங்களுக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசருக்கு 14,000, விற்பனையாளருக்கு 12,000, அடுத்து 14 உதவி 14,000, திருத்தங்கள் போக கையில 11,10, 9 தான் வருது. இப்ப நீங்க 25,000 சம்பளத்தை ஏத்துறாங்கன்னு சும்மா ஒரு பேச்சு. 25,000 ரூபாய் சம்பளத்தை ஏத்துறாங்கன்னா 25,000 பேருக்கு வருஷத்துக்கு 625 கோடி ஆகும். அது 50,000 கோடி வெளிப்படையா தெரியுற பணத்துல இருந்து கொடுக்கலாம். இப்ப பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது பாருங்க. அதுல இருந்து கொடுத்தாலும் தேவையான குடும்பம் நல்லா இருக்கும். இந்த 10 ரூபாய் பொதுமக்கள்கிட்ட கேட்கிற விஷயம் ஒழியும்.